தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. கண்பாடு யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவகர ஊழியர்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில 36ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமம் வஞ்சகம் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அங்கே துன்மார்க்கன் நன்மை செய்வதை விட்டுவிட்டான். நன்மை செய்வதை விட்டுவிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்கள், ஆகவே நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 4ஆம் வசனத்திலே, அவன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். யார்? துன்மார்க்கன். அக்கிரமத்தை, படுக்கையிலே அக்கிரமத்தை யோசிக்கிறான், பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். அதாவது அவபக்தியானவர்கள் பொல்லாப்பை வெறுக்கிறதில்லை. பாவத்தை வெறுப்பதென்பது தேவனுடைய பண்பின் முக்கியமானதொரு அம்சமாகும். அது கிறிஸ்துவனுடைய ஊழியம் மற்றும் அரசாட்சிக்குரிய ஒரு அடிப்படை அம்சமாகும். மக்கள் அன்புள்ளவர்களாகவும் தயவுள்ளவர்களாகவும் ஏழைகளிடத்தில் நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்கலாம். இருப்பினும் தவறான காரியங்களுக்கு எதிரான கோபமும், உலகத்தின் ஒழுக்கமில்லாத செயல்களுக்கு எதிரான கண்டனமும், நீதிக்கான வைராக்கியமும் அல்லது பொல்லாப்புக்கான வெறுப்பும் அவர்களுக்கு இல்லாதிருக்குமானால் தேவனோடு நிற்கவோ அல்லது பரிசுத்தாவியானவரை பின்பற்றவோ தவறியவர்கள் ஆவார்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெறுத்து விடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்திய மேகமண்டலங்கள் பரியங்கள் எட்டுகிறது. உம்முடைய கிருபை என்பது என்றால் என்ன? தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், தகுதி இல்லாதவர்களாய் நமக்கு தேவன் பாராட்டின கிருபை, தேவன் பாராட்டின தயவு, தேவன் பாராட்டின ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 8ஆம் வசனத்திலே, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தியடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகிறவர்கள் அவர்கள் ஆலயத்தின் நன்மையால் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு பாருங்க, ஆலயத்திற்கே நிறைய பேர் செல்வது கிடையாது. வருஷத்துக்கு 3 திருப்பு போறவங்க ஆலயத்திற்கு இருக்காங்க. ஒண்ணு கிறிஸ்துமஸ், இன்னொன்னு ஈஸ்டர், இன்னொன்னு அர்ப்பின் பண்டிகை. 3 சிலவங்க இந்த 3 கிடையாது. ஒண்ணு கிறிஸ்துமஸ், ஒண்ணு ஈஸ்டர். இந்த 2 ஆராதனைக்கு தான் வருவாங்க. மற்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் மற்ற நாட்கள் நடக்கிற ஆராதனையும் வரைய மாட்டாங்க. இன்னைக்கு வாலிபர்கள் ஆலயத்துல பார்க்க முடியல, வாலிபர்கள் ஆலயத்துல பார்க்க முடியல. இப்ப உள்ள ஜெனரேஷன் ரொம்ப மோசம். எல்லாம் வயசான ஆட்கள், பெரிய ஆட்கள், 60க்கு மேல உள்ள வயசான ஆட்கள் தான் ஆலயத்திற்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்கள், இன்றைய ஜெனரேஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியே போய்கொண்டிருந்தால் வெளிநாட்டை போல நம்முடைய தமிழ்நாட்டிலும் நம்முடைய இந்தியாவிலும் ஆலயத்தை மூடுகிற காரியம்தான் நடக்கும். ஆலயங்கள் சினிமா தியேட்டராகவும், ஆலயங்கள் கேளிக்கை விடுதியாகவும் தான் மாறி போகும். பிரியமானவர்களே, வாலிபர்கள் சந்திக்கப்படணும். வாலிபர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். 10ஆம் வசனத்திலே, உம்மை அறிந்தவர்கள் மேலும் அது கிருபையையும் செம்மையான இருதயங்கள் மேலும் அது நீதியையும் பாராட்டியருடும். பிரியமானவர்களே, உண்மை அறிந்தவர்கள் மேலும் அது கிருபை. ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு அவருடைய கிருபை கிடைக்கிறது. பிரியமானவர்களை, ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. Thank you for God bless you.